கண்ணீரையே விசாரிப்பார் யாரும் இல்லை, ஏற்றிடுவார் யாரும் இல்லை. டேய் டேய் இவன் ஒருத்தன். டேய் எந்தர்றா, தண்ணி அடிச்சாதான் வேதனை சோதனைன்னு பாடிட்டு எந்தர்றா. இல்லை நாராயணா, என் வலி வேதனை உனக்கு தெரியாது நாராயணா. என்னடா வலி வேதனை வேதனை? தண்ணி அடிச்சுட்டு போய் தண்ணி இல்லாத இடத்துல படுத்துட்டு நீச்சல் அடித்தா பின்ன உடம்பெல்லாம் வலிக்காம என்னடா பண்ணும்? எனக்கு இல்லாத வலி வேதனையாக உனக்கு இருக்குது. இந்தர்றா வாடா போலாம் ரூமுக்கு. டேய் ஐயோ எந்திரி எந்திரி வா எந்திரி. டேய் 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 பாத்து. ஐயோ எந்தா பிடி செருப்பு பிடி. டேய் 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 செருப்பை கீழே போடுறா. டேய் டேய் குடிச்சா கண்ணு தெரியாதாடா. இந்தா பிடி. வா. டேய் ஸ்டெடியாக வரணாடா. ஸ்டெடி 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 மச்சான். டேய் ஒன்று சொல்லிட்டாடா, நீ ரொம்ப அழகா இருக்கடா மச்சான். டேய் சரி வா வா வா. எவ்வளோ குடிச்சா ஸ்டெடியாக நடக்கிற பார்த்தியா? சொன்னாங்க மச்சான். ஏன்டா தடுமாறு? நாராயணா இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதான் காட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். கேட்குறான் பாரு கேள்வியை. நீ எதுக்கு வந்து அதுக்கு தான்டா நாங்களும் வந்தோம். மச்சான் அதை எடு. இந்த டேய் பட்டனை கழட்டுட்டா மாப்பிள்ளையோட என்ன பெரிய பொறுப்பா? எடா முறைக்கிற? ஏய் நாரு விட்டு விட்டு. இவனெல்லாம் போலீஸ்ல வேணா வாங்க. ஐயா 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 என்னாச்சுங்க ஐயா? இவனுக்கு ரோட்ல தண்ணி அடிச்சு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுக்குலாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டாதான் தெரிஞ்சவன். ஐயா போலீஸ்லாம் வேணாங்க ஐயா. ஐயே நானும் ஒன்றும் சொல்லைங்க. இவன் தான் நான் அப்போ நான் கேட்டேடா. டேய் ஐயா ஒன்றும் பண்ணிவிட வேணாங்க ஐயா. ஐயா எனக்கு தெரிஞ்ச பையன் தான் ஐயா. போலீஸ்லாம் வேணாங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேங்க ஐயா. உங்கள் முகத்துக்காக விட்டு போகிறோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணானா போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு போக மாட்டோம், நாங்களே அடித்து கொண்டுருவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏன்பா அப்படி பண்ணுற? நான் தான் உனக்கு அப்போவே சொன்னல, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்குன்னு சொன்னல. கேட்டியாப்பா நீ? ஏன்பா
என்னப்பா சரி சரி சரிப்பா. தம்பி ஐயோ தம்பி தம்பி யாரு யாரு அண்ணா ஏப்பா நடிக்கிற? தப்பு பண்ணுறப்பா. கடவுள் நல்ல கை கால் பார்வையெல்லாம் அவனுக்கு கொடுத்த பிறகு ஏப்பா நடிக்கிற? இல்லைண்ணே, நான் பிறக்கும்போதே அப்பா இறந்துட்டாரு. அதனால் அம்மாவை எனக்கு கண்டா பிடிக்காது. அதனால் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு வழி இல்லைண்ணே. கடவுள் ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் தான் இயேசு. அவரை நம்பு, அவர் ஒன்று ஒரு நாளும் கைவிட மாட்டாருப்பா. நீ எப்போனாலும் என் வீட்டுக்கு வரலாம். இதுதான் என்னோட அட்ரஸ். நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். தம்பி, ஒன்று மட்டும் சொல்கிறேன், தேவையில்லாத சம்பாஷணங்கள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்பா. எந்த ஒரு சூழ்நிலையும் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாராத. வரேன்ப்பா. அண்ணே, யாருப்பா? என்ன வேணும்? நான் ஏதோ ஒரு வேலை இருந்தால் போட்டு கொடுங்கண்ணே. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நம்பி எப்படிப்பா வேலை தர்றது? நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுண்ணே. இதை பாருங்கண்ணே. உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. டேய் தம்பி, கூட்டு பட வளர. தம்பி, என்னப்பா வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? இந்தா முதல் நாள் சம்பளத்தை மட்டும் இன்னைக்கு வாங்கிக்கோ. நாளையிலேருந்து நீ வேலை செய்யறதை பார்த்து மொத்தமாக வாங்கிக்கலாம். டேய் இங்கே வாடா. ஹலோ, சொல்லுங்க.
உனக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. கூட 100 ரூபா குறையுது. இங்க வச்ச 100 ரூபா எப்படி காணாம போகும்? தெரிலங்கண்ணா, நான் எடுக்கல. நீங்க 2 பேர் இல்லைன்னு வேற யாரும் எடுத்துருப்பா சொல்றாடே. தப்புதாங்கண்ணே. முன்ன பொண்ணு உனக்கு தெரியாத உன்னை வேலைக்கு வச்சேன் பார்த்தியா, ஏன் தப்புதான். நீ வெளியே கிளம்பிடு, வெளியே போ, வெளியே கிளம்பிடு, நீ வேண்டாம். அந்த ஆளு சொன்ன உண்மையா இருந்தோம், அதுக்கு கூலி இதுதானா? என்ன உலகண்டா இது? இதுதான் உலகம், நிதமும் கலகம், அறிவாய் இதுவும் பழகும். இதுதான் உலகம், நிதமும் கலகம், அறிவாய் இதுவும் பழகும். தனிமை புதையல் இனி உன் மடியில் ஒரு நாள் புலரும் விடியல், ஒரு நாள் புலரும் விடியல். இதுதான் உலகம், நீதமும் கலகம், அறிவாய் இதுவும் பழகும். கோபால், கோபால் ஷேர் பண்ணு. என்னது ஷேரிங் ஒன்று? என்ன தம்பி, உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லண்ணே. தம்பி, கடவுளை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் கிறிஸ்தவங்கிறத அடிக்கடி ப்ரூஃப் பண்ணிடுறீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரிண்ணே, எனக்கு உழைப்பு தான் முக்கியம்.
முக்கியம். உழைப்பு தான் எனக்கு சந்தோஷம் தரும், அதுதான் என் கூடயே வரும், அதுதான் எனக்கு பணத்தையும் தரும். நிம்மதிப்பா, சந்தோஷம், அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. இயேசுவை கும்பிடுன்னு சொல்லுவீங்க. கும்பிடுறது வேற, ஏற்றுக்கிறது வேறப்பா. நம்ம போகிற இடத்துலலாம் சர்ச் இருக்குது, சர்ச்சை பார்த்து நம்ம ஃப்ளைங் கிஸ் பண்ணுறோம், அது கும்பிடுதுப்பா. நான் சொல்கிறது அவரை ஏற்றுக்கிறது. அவரை ஏற்றுக்கிட்டோம்னா அவர் எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார். அண்ணே, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சொல்லுப்பா. இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க ஏற்றுக்காதீங்க, எல்லோரும் வசதியாக தான் இருக்காங்க. நீ உலக சந்தோஷத்தை பற்றி சொல்கிறப்பா. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு பேர் தான்ப்பா நித்திய ஜீவன், நிரந்தர வாழ்க்கை. அதுக்கு நிறைய ஆதாரமும் இருக்குது. அதுக்கு ஒரே வழி இயேசு மட்டும்தான் நான் நம்புகிறேன். இயேசு திரும்ப வரப்போகிறாங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கிற இந்த பைபிளை நான் நம்புகிறேன்ப்பா. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஒன்றும் பதிலே சொல்லலையே. ஒரு பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே இருக்கும்போது அவங்க அப்பா வராரு. அந்த பையனை பார்க்குறாரு. அந்த பையன்கிட்ட அன்பாக பேசுகிறாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் அன்பாக பேசுகிறாரு. அந்த பையனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தராரு. அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி தராரு. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பஸ்ஸில் அந்த பையனை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகல. அந்த மாதிரி தான்ப்பா இயேசுவும். இந்த உலகத்துக்கு ஒரு நாள் வரும்போது தன்னை ஏற்றிக்கிட்டு தன்னை விசுவாசித்து தன் சொந்த ஜனமாக வாழ்கிற மக்களை மட்டும்தான் கூப்பிட்டு போவார். அந்த மாதிரி போகிற பரலோக பஸ்ஸுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். மத்தேயு 22:14 சொல்லப்பட்டிருக்குது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நீ சொன்னியப்பா, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கிறிஸ்தவனை ப்ரூவ் பண்ணுறேன்ட்டு. அப்படி இல்லைப்பா. மத்தேயு 28:20 சொல்லியிருக்காரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லாரையும் சீஷராக்கி அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம். மதத்தை பரப்பதுக்காக நான் அதை சொல்லப்பா. ஏன்னா மதம்னு ஒன்று இல்லவே இல்லை, மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் மதம். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாரு, நீங்களும் எல்லாரையும் நேசிங்கன்னு அவர் கட்டளையாகவே கொடுத்துருக்கிறாரு. பண்டிகைக்கு ரேஷன் கடையில் 2 கிலோ அரிசி ஜாஸ்தி தராங்கன்ட்டு நம்மளும் வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சக மனுஷங்களுக்கும் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான்ப்பா ரட்சிப்பும் இலவசமாக கிடைக்குது. அது மூலமாக தான் மோட்சம் போவான்னு தெரிஞ்சும் அதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருப்போமா? எல்லா மதமும் மோட்ச போகிறதுக்கு தான் வழி சொல்லுது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒன்றை இயேசு மட்டும் சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசுவையும் கடவுளோட அவதாரம்னு சொல்கிறீங்களா? அப்போது அந்த கடவுள் யார்? அந்த கடவுள் யார்? அந்த கடவுள் யார்? அந்த கடவுள் யார்? உங்களோட எல்லா கேள்விக்கும் இந்த பைபிளில் ஆன்சர் இருக்குது. இதை படித்தா சத்தியம் என்னன்றது தெரியும். ஏன்னா சத்தியங்கிறது ஒன்று தான். நமக்காக உயிர் கொடுத்தது இயேசு மட்டும்தான். இதுக்கு ஒரே ஆதாரம் நீங்கள் சொல்கிற இந்த பைபிள் தானா? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குண்ணே. உண்மையா இல்லையாங்கிறது நீ இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்க, அதுதான் உனக்கு குழப்பம் வந்திருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நான் உட்காந்து ப்ரே பண்ணுவேன். ஜெபம்னா என்ன? கடவுளோட நேரடியாக பேசுறது. கிருபைன்னா? உலகம் வச்ச பேர் அதிர்ஷ்டம். தகுதியே இல்லாமல் கிடைக்கிறதுக்கு பேர் தான் கிருபை. அது கடவுளால் நமக்கு கிடைக்கிறது. விசுவாசம்? பார்த்து நம்புறது நம்பிக்கை, பார்க்காம உணர்ந்து நம்புறது தான் விசுவாசம். ரட்சிப்புங்கிறது பாவத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து மீட்கப்படுகிறது. அது இயேசுவால் கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். அப்போ கிறிஸ்டினுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம எடுக்க போகிற முடிவுக்கு நாம் சிந்திச்சு நம்ம எடுக்கிறது தான் முக்கியம். கிறிஸ்டினை பார்க்காத, சர்ச்சை பார்க்காத, இயேசுவை பாரு. சரிப்பா, டைம் ஆச்சு. நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன்.
பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே இரத்தத்தால் என்னை கழுவிடுமே பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே இரத்தத்தால் என்னை கழுவிடுமே பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் சமூகத்துக்கே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் சமூகத்துக்கே. தம்பி அண்ணே என்னாச்சுப்பா? தெரிலண்ணே, புரியல. இங்கே எப்படி வந்தேன், இது எப்படின்னு எனக்கே தெரிலண்ணே. கண்டிப்பாக இது கடவுளோட நடத்தல் தான்ப்பா. கடவுள் ஒன்று குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு.